ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். கடைக்கு இந்த வீக் போயிருந்த நேரம் நிறைய இந்த மாதிரி மண் பானை பாத்திரங்கள் இதெல்லாம் வந்திருந்து. ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, வாழை இலை இதெல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து. ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணினேன் ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியன் லன்ச் மெனு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லன்ச் மெனு பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துருந்தேன். கொஞ்சம் தக்காளி, லெமன், அப்புறம் நான் திடீர்னு பிளான் பண்ணனால அவியலுக்கும் சாம்பாருக்கும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸே வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய், குக்கும்பர், அப்புறம் வாழைக்காய், மாங்காய், கேரட், பீட்ரூட், சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா, அப்புறம் கொஞ்சம் கேபேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். ஒரு பாயசம் பண்ணிடலான்னு கொஞ்சம் சர்க்கரை எடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் கேரட் பொரியலுக்காக கேரட் க்ளீன் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட பருப்பு கறி, பாயசம் இது எல்லாத்துக்குமே நான் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். அப்படியே பாயசம் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கேரட் முடிச்சுட்டு கேபேஜ் கட் பண்ணி இருக்கலாம். ஸோ இதே மாதிரி பீட்ரூட், அப்புறம் அவியலுக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளவு கூட்டு நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன் எல்லாம். ஸோ இப்போ பீட்ரூட் பச்சடிக்கு தோல் எடுத்துகிட்ருக்கிறேன். இதை நல்லா சின்ன குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பீட்ரூட் வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருந்தா போதும். ஸோ நம்ம வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லன்ச் மெனு நிறைய கூட்டு கறியோட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணியாச்சு. நானும் சாம்பார், பருப்பு, கேரட் எல்லாமே வாழைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாங்காய் மட்டும் கட் பண்ணலை இன்னும். ஸோ இப்போது நம்ம பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் விட்டு இதில் கடுகு, ஜீரகம் போட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுபட்டதும் ஆனியன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அப்படியே நான் பாயசம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு பேனில் பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் வெந்துட்டுருக்குது. ஸோ இப்போ ஆனியனும் போட்டு ஆனியன் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கேபேஜ் சேர்த்துடலாம். கேபேஜில் நான் எந்த தண்ணியும் சேர்க்கலை, அது மாதிரி மூடி வச்சு வேக வைக்கலை. பக்கத்தில் இருந்தே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கேபேஜ் பொரியல் கிடைக்கும். கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு நம்ம கேபேஜ் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. அதே பேனில் நான் கேரட் பொரியலையும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளோட சாம்பார் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது ரெண்டுமா நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதும் இதில் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் அண்டு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு ஸ்டவ்வில் நம்மளோட அவியல் கூட்டுக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், கடுகு, ஜீரகம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறி லீஃப் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். இப்போ அதே மிக்ஸி பவுலில் நான் ஆல்ரெடி குக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பீட்ரூட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பீட்ரூட் அரைச்சி அந்த
மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அது சூடாகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நல்ல ஷைனிங் கலராக நம்ம பச்சடி வந்து கிடச்சிருக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வந்து குக் ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் பச்சடி கிடச்சிருக்கு நமக்கு. நான் இதே டைமில் கொஞ்சம் குக்கும்பரும் கட் பண்ணி தேங்காய் அரைப்பெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கட்டி தயிர் சேர்த்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துட்டோன்னா நம்ம தயிர் வந்து இதில் நல்லா சேர்த்துக்கலாம். 2 பச்சடிக்கும் தயிர் சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறி இருக்கணும். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளோட பச்சடி வந்து ரெடி ஆகிரும். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து தாளிப்பு கரண்டியில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஆனியன் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து அது நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக கறி லீஃபும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பச்சடியில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதே டைம் நான் வந்து இஞ்சி தீயலும் ரெடி பண்ணியிருந்தேன். அது வீடியோவில் கவர் ஆகலை. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து வாழைக்காய்க்கு மசாலா போட்டுடலாம். வாழைக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டிருந்தேன். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் லெமன், சால்ட் போட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து தண்ணி விட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம வாழைக்காய் பீசஸை இப்படி 1 பை 1 போட்டு ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆனதும் சின்ன கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டு அதையும் 1 மினிட் வந்து நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான். வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு அருமையான வெஜிடேரியன் லன்ச் மெனு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 கூட்டு, அப்புறம் வந்து ஒரு 3 கறி, 2 பாயசம், சாதம், அப்பளம், பழம் இதெல்லாம் வந்து ரெடி ஆகியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் ஃபேமிலிக்கு கூட சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.